ஹாய், அனைத்து உயிர் சொந்த எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறேன்னா, அதாவது தர்மம் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து ஜிபே நெட்வொர்க் மூலயமா நிறைய வந்து உதவி பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பாவத்திலே மிகப்பெரிய பாவம் ஒருத்தவங்க உதவி பண்ண முச்சுல அந்த துட்டெடுத்து நம்ம அதுலேருந்து திருடுன்னு வச்சோங்களேன், அது மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்துக்கு நமக்கு வந்து பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தவங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இந்த உயிர் வந்து வருந்தி சரி உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த உயிர் நமக்கு கொடுக்குறாங்க. அதுலேருந்து நான் திருடினோம்னா நான் எப்பேற்பட்ட சாபத்தில் நான் வந்து சபிக்கப்படுவேன் நினச்சி பாருங்க. அதாவது ஒரு நம்ம என்ன தப்பு பண்ணாலும் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் கடவுள் வந்து நம்மளை வந்து மன்னிச்சிடுவாங்க. ஏன்னா சாதாரண ஒரு மனுஷன் மன்னிக்க முடியல, கடவுள் மன்னிக்க மாட்டானா? ஆனால் நம்ம செய்யக்கூடிய செயலுக்குன்னு ஒரு கர்மான்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு செயல் செய்கிறேன்னா நல்ல செயலாக இருந்துச்சுன்னா நல்ல பயன் வரும், நான் கெட்ட செயல் செய்கிறேன்னா கெட்ட பயன் வரும். அதே போல் தாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் இங்கே வந்து இதும்போம். அப்படிங்கும் போச்சில் அவங்க பார்க்கல இவங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருடிடலாம், ஓகே ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக மாற்றிக்குவோம். அதாவது சாபத்திலே பெரிய சாபம், அது வந்து ஒரு பெரிய விஷயம். பட்டு இப்போ என்னோட நண்பர் வந்து நான் ஒரு உதவி கேட்கேன், அந்த உதவினால எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய் அனுப்பியிருக்காரு. அந்த 100 ரூபாயில் நான் வந்து 70 ரூபாவோ 10 ரூபா 1 ரூபா திருடினாலும் எடுத்தாலும் தப்பு தான். நீ அந்த 1 ரூபா நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணனா உன் செயல் அப்படியே போயிடும். நல்ல விஷயம் எதுனா இந்த எண்ணெய் வந்து தூய்மையாக ஓகே தப்பு இல்லை நம்ம இதுதான் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பண்ணோம்னா நம்ம அது வந்து பிரச்சனை இல்லாமல் ரிலீஃப் ஆகிக்கலாம். நம்ம அது தெரியாமல் யாருக்கு தெரியாதுல்ல நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோன்னு வச்சுங்க, நம்ம தான் மாட்டிப்போம். நம்ம நிச்சயமாக அதுக்கு கணக்கு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா கர்மாங்கிறது வந்து பெரிய ஒரு ஆயுதம். அதாவது வாள் கத்தி அம்பு அதையும் துப்பாக்கி AK-47 BK-47 தாண்ட ஒரு பெரிய விஷயம். அதுக்கெலாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். சரிங்களா? இறைவனே நம்மக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், உன் கர்மாவை அனுபவிச்சுட்டு நீ வா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். சரிங்களா? கர்மா கரையுதுன்னா இறைவன் நம்ம கூட நெருங்குறான்னு அர்த்தம். அதாவது நம்ம என்ன பாக்கியம் பண்ணோம் ஏது பாக்கியம் பண்ணோம், சிவாய நம சிவான்னு சொல்கிறதுக்கு நமக்கு அது வந்து பெரிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த பாக்கியத்தை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். இந்த சார் நம்ம நண்பர் வந்து நிறைய உதவி பண்ணிகிட்ருக்காரு சமூக. நம்ம வந்து விஜய் சிவான்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது என்கிட்ட வந்து பர்சனலாக இந்த மாதிரி விஷயத்த பேசினார். இந்த மாதிரிலாம் ப்ரோ அப்படி இப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சரி சிவா, அவரும் என்கிட்ட சொன்னார், கர்மான்னு ஒன்று இருக்குது, நம்ம எதை பற்றி கவலைப்படுமோ இல்லையோ அது பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்போது சரி ஓகே, அதாவது இதுதான் நம்ம வந்து கோர்ட்டுக்கு இங்கே போய் நிரூபிக்கணும் அது இதுன்னெலாம் கிடையாது. கர்மா வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமானது. கர்மாங்கிறது நம்மளை கெதிகலங்க வச்சிரும். அதுதான் திருடலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னு ஒருத்தங்க உதவி பண்ணுறத வந்து திருடக்கூடாது. அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு குற்ற செயல். அதை வந்து அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு முடியாது. நம்ம என்ன வேணால் பண்ணலாம், இறைவன் பேரை சொல்லி நம்ம பொய் சொன்னோன்னு வச்சோங்களேன், நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்குண்டான பலன் உண்டு. ஏன்னா நம்மளே செஞ்சோம்னா மற்றவங்க செய்ய மாட்டோம் என்ன அர்த்தம்? நம்ம இல்லாதவங்களுக்கு வாங்கி நம்ம கொடுத்து நம்ம அதில் ஹாப்பியாக இருக்கிறோம். உண்மையான சந்தோஷங்கிறது எங்கே இருக்குதுன்னு நம்ம உணர்ந்ததை செய்கிறோம். உணர்ந்த விஷயத்திலே திரும்பி நம்ம அதில் திருட்டு பண்ணால் என்ன இது? அதனால் மேக்ஸிமம் எப்படி சொல்கிறது, பண்ணுங்க. அதாவது கடவுளால் வந்து ஒரு விஷயத்த மட்டும் உண்மையாக மறுக்க முடியாதுங்க. நம்ம வந்து எவ்வளோ தர்மம் செஞ்சாலும் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற பார்க்கவே மாட்டார். சரிங்களா? இவன் செய்கிறானா, சரி ரைட் ஓகே, அதுக்குள்ள பலன் உனக்கு வந்துருப்பா, அதுதான் முக்கியம். சரிங்களா? நீ அதில் வந்து திருடினாலும் நீ தான் மாட்டிக்கிட்ட போகிற, நல்லது செஞ்சாலும் நீ தாங்க போகிற. நீ 1 ரூபா நல்லது செஞ்சாலும் நீ இந்த பிறவையில் வந்து அடுத்த ஒரு பிறவை எடுத்து வந்து அதை அனுபவிக்க தான் போகிற. சரியா? நீ உன்னோட நல்லதுக்காண்டி, நீ உன்னோட சுயநலத்துக்காண்டி நீ எது பண்ணாலும் அதை நீ அனுபவிக்கிறதுக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று எடுத்து நிச்சயமாக வர வேண்டியதுக்கு. ஏன்னா எதுவுமே நான் பண்ணலை நீ தான் பண்ணுற அப்படின்னு ஒருத்தன் ஒரு மைண்ட் செட்டில் செய்கிறான்னா அவனுக்கு தான் எல்லாமே சேரும். ஏன்னா அவன் பார்த்துப்பான், கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அவன் தான் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலையில் இருக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் அதை உணர முடியும்.
ஏன்னா சாதாரண பீப்புளால் அதை வந்து உணர முடியாது. அந்த உணர்வு நிலைக்கு போகணுன்னா ஒவ்வொரு நிலையை கடந்து போகணும். அதுக்கு தானம் தர்மங்கிறது ஒரு படிக்கட்டாக இருக்கும் நமக்கு வந்து. சிவா.